பீகாரோட காற்று தமிழ்நாட்டில் வீசிச்சுன்னா இங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப பீகார்ல நடக்கிற மாதிரியே எப்படி பீகார்ல சாதனை புரிஞ்சதோ என்டிஏ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புரியும். தமிழ்நாட்டில் இதே மாதிரி வெற்றி வரப்போகிறது அடுத்த வருடம் அங்க டிக்ளேர் பண்ணாங்க. துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து சான்ஸ்கிரிட் ஒரு இறந்த மொழி அப்படின்னு அவர் திருப்பி சொல்லியிருக்காரு. ஹிந்தி எதிர்த்து ஏதாவது நம்ம செய்யணும். ஆல்ரெடி சனாதன தர்மத்தை சொன்னானா சரி, இதை வந்து மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு இது பண்ணலாம். அதாவது பிஜேபி சனாதன தர்மத்துக்காக இருக்குது. ஸ்டாலின் சொல்றாரு அது மாதிரி ஒண்ணுமே கூடாது, கவர்னருக்கு அந்த பவரே இருக்கக்கூடாது, சென்டர் எங்க கையில வந்துச்சுன்னா நாங்க இதை எடுத்துருவோம், இந்த ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷனே மாத்திடுவோம்னு நீ சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அந்த ஆர்டிகல் 200 இருக்கு பாருங்க இந்திய அரசியல் சட்டத்துல, குடியரசுத் தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது, என்ன பவர் இருக்கு, அதையே எடுத்துருங்க. இல்லைங்க, அந்த டயத்துல டெல்லியில நடந்த மத கலவரம், அது நடந்தது ஏன் நடந்தது, எப்ப நடந்தது? இப்ப அமெரிக்கா குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இங்க வந்திருந்தார். அவர் வந்து இருக்கிற 2வது நாள் இது ஆரம்பிச்சது. அதுல பாத்தீங்கன்னா முதல் முறையாக 20 ஆண்டு காலம் நிதிஷ்குமார் உள்துறை அமைச்சகம் தன் கையில தான் வச்சிருந்தார். அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் டிபார்ட்மெண்ட். முதல் முறையாக பிஜேபியோட தலைவர், அதாவது துணை முதல்வர் சம்ராட் சௌத்ரிக்கு கொடுத்துட்டார். வணக்கம் சிவா 1440 நேயர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. இன்னைக்கு மீண்டும் ஒரு அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சேகர் ஐயர். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம். தேங்க்யூ. நான் முதல்ல ஆரம்பிக்க நினைக்கிற கேள்வி வந்து, பிரதமர் வந்து கோயம்புத்தூர் 2 நாள் முன்னாடி வந்திருந்த போது பீகாரோட காத்து தமிழ்நாட்டிலும் வீச போகிறது அப்படின்னு ஒரு பஞ்சா அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு என்ன சார் அர்த்தம்? பீகாரோட காற்று தமிழ்நாட்டில் வீசிச்சுன்னா இங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப பீகார்ல நடக்கிற மாதிரியே இல்லையா சிவகுமார் சார், பீகார்ல ஒரு வெற்றி காண்ப பிறகு பிஜேபியோட தலைவர்கள், பிஜேபி தொண்டர்கள் நாடு முழுவதும் ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க, தமிழ்நாடு உள்பட. தமிழ்நாட்டில் பெரிய சேலஞ்ச் இருக்குது. பிஜேபி இஸ் a ஸ்மால் பார்ட்டி அண்டர் ஏடிஎம்கே லெட் என்டிஏ. அப்ப கான்பிடன்ஸ் என்னன்னா, எதையும் நம்மளால சாதிக்க முடியும் ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. பீகார்ல எத்தனை சேலஞ்ச் இருந்தது, அங்கேயே பண்ண, ஏன் இங்க தமிழ்நாட்டிலேயே பண்ணக்கூடாது? அதனால பிரதமர் வந்து ஒரு உற்சாகத்தை பார்த்து விட்டு சொல்லுகிறார். அவர் என்ன சொன்னாரு, இப்ப பீகார்ல என்னன்னா அவங்க கம்சான்னு போட்டுப்பாங்க, நம்ம எது அங்கவஸ்திரம் சொல்றோம், அங்க பீகார்ல அதை வச்சு சுத்திட்டே இருப்பாங்க. ஒரு வரவேற்பா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அது பிரதமரே நிறைய தடவை சுத்தி காமிச்சாரு. ஏன்னா பீகார் மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுவது. இங்க அவர் வந்து ஒரு விவசாய கூட்டத்தை அட்ரஸ் பண்ணும் பொழுது பல விவசாய தலைவர்கள், விவசாயிகள் வந்திருக்கிறவங்க எல்லாம் அந்த கூட்டத்துல கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த கிரீன் துண்டு அப்படி இப்படி சுத்த ஆரம்பிச்சாங்க. அது சுத்தது பார்த்துட்டு என்ன சொன்னாரு, நான் வருவதற்கு முன்பே என்டிஏவோட காற்று வீச ஆரம்பித்து விட்டது அப்படின்ட்டாரு. பீகார் காற்று ஒரு விதமாக பாத்தீங்கன்னா அதிமுகவும் சரி, நம்ம பிஜேபி தொண்டர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் படுத்த வழியில ஒரு இது கொடுத்திருக்காரு, ஒரு கால், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மெசேஜ். அந்த உற்சாகம் இங்க பாருங்க, பட்னால ஒரு அதிமுக தலைவர்கள்லாம் அங்க போயிருந்தாங்க. பட்னால அவங்க தேர்தல் ரிசல்ட் வந்த போதே பட்னால சொன்னது பல தொலைக்காட்சிகள் காமிச்சாங்க, இங்க வட இந்தியாவில் டெல்லியில எல்லாம். என்னன்னா, எப்படி பீகார்ல சாதனை புரிஞ்சதோ என்டிஏ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புரியும். தமிழ்நாட்டில் இதே மாதிரி வெற்றி வரப்போகிறது அடுத்த வருடம் அங்க டிக்ளேர் பண்ணாங்க. ஏன்னா ஸ்டாலின் அங்க போனாரு, பட்னால போய் அவங்க இதுல சேர்ந்துட்டாரு, ராகுல் காந்தி தேஜஸ்வி இதுல. ஆனா தேர்தல் இது வந்த பிறகு நிதிஷ்குமார கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டார். உங்க அரசுக்கு வெற்றிக்கு அங்க தேஜஸ்வி சிஎம்னு சொல்லிட்டு வந்த ஸ்டாலின், இங்க ரிசல்ட் வந்த பிறகு நிதிஷ்குமார் நீங்க அற்புதம் பண்ணிட்டீங்க, ஏன்னா உங்க அரசு நல்ல வேலை பண்ணிச்சு. அது எந்த அரசு? என்டிஏ அரசு. பிஜேபி முழுமையாக பங்கு எடுத்திருக்கிறது. அதை இவர் பிரைஸ் பண்ணிட்டார் ஸ்டாலின். அதை வச்சுட்டு வேற இதெல்லாம் யூகம் ஆயிட்டு இருக்கு. என்ன ஸ்டாலின் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறாரா, ஏன் நிதிஷ்குமாரை பிரைஸ் பண்ற? இல்ல அவர் நிதிஷ்குமாரை தான் பிரைஸ் பண்றார், பிஜேபி அல்ல. ஆனா நிதிஷ்குமார் தலைமைனா என்டிஏ. அங்க என்ன சொன்னாரு, எந்த அரசு வந்து வளர்ச்சி திட்டங்களை நன்றாக அமல்படுத்துகிறதோ, மக்கள் நலனுக்காக திட்டங்களை அமல் செய்கிறதோ
அதை மக்கள் மீண்டும் மீண்டும் அதே தான் அவர்களுக்கு ஓட்டு குடுக்கிறார்கள், ஆதரவு குடுக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டிலேயே நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு தான் ஆதரவு இருக்குன்னு அப்படி காமிக்கிறார். ஆனா அதுல டபுள் மீனிங் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம தமிழக துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து சான்ஸ்கிரிட் ஒரு இறந்த மொழி அப்படின்னு அவர் திருப்பி சொல்லியிருக்காரு. அவர் வந்து அரசியலுக்காக இத சொல்லியிருந்தாலோ, இது வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா இதுக்காக நம்ம பார்த்தோம்னா, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சி சார்புல வந்து ஒரு பதில சொல்றது. ஏன் இதுக்கான பதில வந்து ஒரு மத்திய அரசு, அரசு சார்ந்த நிறுவனமோ, இல்லாட்டி சமஸ்கிருத பாரதியோ ஒரு பதில வந்து எந்த மாரி பதில அவங்களுக்கு குடுக்க நினைக்கிறது? இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு. இல்ல இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க திமுக தலைவர்கள் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு ஏதாவது சொல்லணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா, இப்ப உதயநிதி முன்ன வந்து சனாதன் தர்மத்தை பத்தி சொன்னாரு. அது சொன்னதுல காங்கிரஸ் அடிபட்டு போச்சு. ராஜஸ்தான் எலக்ஷன்லயும், சத்தீஸ்கர் ஆமா, எலக்ஷன்லயும், ஆமா, மத்திய பிரதேஷ் எலக்ஷன்லயும். சரி, இவர் தொடர்ந்து சொல்வது காரணம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற அரசியல் நிலைமை பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு முன்ன அவங்க நினைத்தது போல அவ்வளவு ஈஸி கேக் வாக் இல்ல. அதாவது அவ்வளவு சுலபமாக ஜெயிக்கிற நிலைமை இல்ல. கொஞ்சம் என்னதான் அவங்க சொன்னாலும் முதல்ல 200 சீட் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த 200 சீட்ட பத்தி பேசுறதே இல்ல. இப்ப ஆமா. ஏதாவது இவ்வளவு அப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அமைச்சர் மேல, சட்டசபை அவங்க டிஎம்கே உறுப்பினர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பப்ளிக்ல அவ்வளவு பெரிய இது கிடையாது. ஏன்னா நெறைய பேர மாற்றும்படியா இருக்கும். நெறைய பேர டிராப் பண்ணும்படியா இருக்கும். அதாவது ஆங்கிலத்தில சொல்லுவாங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு. அதாவது ஆட்சியில இருப்பதனால ஒரு பப்ளிக் மைண்ட்ல ஒரு நெகட்டிவ் எத்தனையோ சொன்னாங்க இத செய்வேன், அத செய்வேன்னு ஒண்ணுமே சரியா பண்ணலன்னு மக்கள் மத்தியில இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எந்த இஷ்யூவ இது பண்றது பார்க்குறாங்க. அதாவது திருப்பி ஹிந்தி எதிர்த்து ஏதாவது நம்ம செய்யணும். ஆல்ரெடி சனாதன தர்மத்த சொன்னான்னா, சரி இத வந்து மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு இது பண்ணலாம். அதாவது பிஜேபி சனாதன் தர்மத்துக்காக இருக்குது. இது வட இந்தியா கட்சி, வட இந்தியா இது. சனாதன் தர்மமே வட இந்தியாவோட இது. அப்படி இப்படின்னு மக்கள எத வச்சு நம்ம குழப்ப முடியும்னு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா, தாங்க என்ன செஞ்சோம் 5 வருஷத்துல அத வச்சுட்டு எலக்ஷன்ல போறதுக்கு அவ்வளவு பெரிய சாதனைகள் கிடையாது. அந்த சாதனைகள் இல்லைங்கிறதுக்கு அறிகுறி இதுதான். அதனால தான் பாருங்க இப்ப மெட்ரோ திட்டத்த வச்சுட்டு ஆமா. இப்ப திட்டம் கோயம்புத்தூருக்கு கொடுக்கணும், மதுரைக்கு கொடுக்கணும்னு இப்ப சொல்றாங்க. தேர்தல் வர்றதுக்கு முன்பாக. அதாவது எதுவா இருந்தாலும் நம்ம வந்து மோடி அரசு மீது பழிய போடணும், பிஜேபி மீது பழிய போடணும். பிஜேபி மேல பழிய போட்டா அது அதிமுக மேல அடிபடும். ஏன்னா அதிமுக, பிஜேபி கூட்டணியில இருக்குது. இதுதான் அவங்க கால்குலேஷன். சமஸ்கிருத மொழி அது அதாவது உதயநிதி சொல்வதற்கு மத்திய அரசோ, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரோ இல்ல யாரும் அவங்களுக்கு தோணுதில்ல இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு. ஏன்னா இவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்படுவது என்னன்னா, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு. உடனே மத்திய அரசுல இருந்து ஏதாவது வந்துன்னா இதுக்குள்ள ஒரு சர்ச்சை வரும். இந்த சர்ச்சை வந்தா நம்ம காமிக்கலாம் பாருங்க ஹிந்தி திணிக்கிறாங்க, சமஸ்கிருதம் திணிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சமஸ்கிருதம் எதிர்த்து சொன்னான்னா சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு இன்னும் சரியா இருக்கும். ஏன்னா அதுவும் பயமா இருக்குது அவங்களுக்கு. இப்ப விஜய் இதுல வந்த பிறகு அவங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, சிறுபான்மையர்கள் நம்ம கூட இருப்பாங்களா? இல்ல புது கட்சிக்கு போயிடுவாங்களா? தமிழ் வெற்றி கட்சிக்கு போயிடுவாங்களா? பார்க்குறாங்க. சோ அந்த மாரி பேசுவோம். இல்ல அந்த மாரி சொல்லுவோம். எத கேட்டுட்டு சிறுபான்மையர்கள் வந்து நம்ம குட்டியா இருப்பாங்க. அதாவது தமிழுக்கு ஒண்ணுமே குடுக்கல. இவர் உதயநிதி என்ன சொல்றாரு? தமிழுக்கு ஒண்ணுமே குடுக்கலையே. ஆனா தமிழ செம்மொழியா டிக்ளேர் பண்ணி, கிளாசிக் இதுவா பண்ணி, அதுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. நீங்க சமஸ்கிருதத்துக்கு அதிகமா குடுக்குறீங்க, இதுக்கு கம்மியா குடுக்குறீங்க. அதாவது நீங்க வந்து உருது குடுத்தா நல்லா இருக்குது. சமஸ்கிருதம் குடுக்கக்கூடாது. இது பின்னாடி இருப்பது அரசியல் நோக்கம். இதுல வந்து பிஜேபி அதாவது பாத்தீங்கன்னா, அதுவும் தமிழ்நாடு கட்சிகள்ட்ட விட்டாங்க. இப்போ ஒண்ணும் இத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அது பேசினா என்ன ஆகும்னா, அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொன்னாருன்னா, ஒரு பெரிய சர்ச்சை கிளப்பும். எந்த சர்ச்சை கிளப்பினால் நம்ம மீது, நம்ம செயல் மீது மக்களோட இது இருக்காதுங்கிறதுக்காக தான் இது நடக்குது. இது அவங்களும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. திமுக தலைவர்களுக்கும் தெரியும். பாஜக தலைவர்களுக்கும் தெரியும். இது கூடவே மத்திய அரசு இத பார்த்துட்டு தான் இருக்கு. ஏன்னா மத்திய அரசு தேர்தல் வந்த பிறகு பிரதமர் இப்ப பாருங்க, இப்ப நான் தமிழ்நாடு வருவதற்கு முன்பே பீகாரோட கார்த்திகை வீச ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா. இப்ப சமீபத்துல என்டிஏ கண்ட அமோக வெற்றிக்கு பிறகு. இப்போ முக்கியமா இத வந்து அரசியல் படுத்துற விஷயம். அது சமஸ்கிருதம் இருந்த மொழின்னு சொல்றதோ, இல்லாட்டி வந்து மெட்ரோ வந்து கோயம்புத்தூருக்கும், மதுரைக்கும் குடுக்கல அப்படிங்கிறது ஒரு அரசு பூர்வமான பதில்கள் பரிமாற்றத்துக்கு பதிலா தான் அவங்க வந்து ஒரு அரசியல் தளத்துக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க. அத வந்து நம்ப வந்து சரியான முறையில வந்து எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி ஃபைட் ஃபைட் பண்ணணுங்கிறது ஒரு விஷயம். ஆனா இப்ப என்னன்னா, இதே மாரி சட்டசபையிலேருந்து கவர்னருக்கு
அனுப்புற மசோதாக்களையோ, கவர்னர் வந்து கவர்னர்ட்டருந்து ஜனாதிபதிக்கு அனுப்புற மசோதாக்களையோ, இது ஒரு கேள்விக்குறியா எழுப்பி, இது இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கான பதில குடுத்திருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, கவர்னருக்கோ, ஜனாதிபதிக்கோ அவங்க வந்து ஒரு ஒரு காலக்கெடு வைக்க முடியாது. அது வந்து காலக்கெடு வைக்கிறது பொருத்தமா இருக்காது. அதே மாதிரி கவர்னர்ட்டயோ, ஜனாதிபதிட்டயோ அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கல அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா சட்டமாவும் ஆகாது. இது 2ம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து? இதுல வந்து இந்த மற்ற கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம் சார். அதாவது சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு என்ன சொல்லிச்சுன்னா, அது ஜனாதிபதியா இருக்கட்டும், குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், இல்ல ஆளுநரா இருக்கட்டும், இவர்கள் 2 பேருமே எந்த சட்டம் மாநில அரசுலேருந்து வந்துச்சு வச்சுக்கோங்க, அங்க பாஸ் பண்ணி. அத வந்துச்சுன்னா, அத வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, அதாவது 3 மாசத்துக்குள்ள அத இது பண்ணணும். அது பண்ணாம இருக்க முடியாது. அத தவிர்த்து அப்படி அப்ரூவல் குடுக்கலைன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா சட்டம்னு எடுத்துக்கணும்னு ஒரு பெரிய தீர்ப்பு விட்டாங்க. அதற்கு அந்த மாரி ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, இந்த மாரி தீர்ப்புல நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி ஜனாதிபதிய கேட்டீங்களா? குடியரசுத் தலைவரோட பத்தி கேட்கவே இல்ல. அதனால இத மத்திய அரசு எதிர்த்தாங்க. ஏன்னா இது கரெக்ட் இல்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட் அந்த பெஞ்ச் போட்ட தீர்ப்புக்கு, இது என்ன மாரி தீர்ப்பு குடுத்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரே சுப்ரீம் கோர்ட்ட ஒரு இது கேட்டாங்க. ஒரு அதாவது இது ஜட்ஜ்மென்ட் கிடையாது. வெர்டிக்ட் இல்ல. ஒரு ஒப்பீனியன். ஒப்பீனியன். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். ஆமா. அந்த ரெஃபரன்ஸ் அத அவங்க ஃபுல் பெஞ்ச் அத கன்சிடர் பண்ணி, அவங்க சொன்னது என்னன்னா 2, 3 விஷயம் சொன்னாங்க. அதுல வந்து என்ன 1, இந்த எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசு, அதாவது மேற்கு வங்காளமா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடா இருக்கட்டும். அவங்க சொல்றது என்னன்னா, கவர்னருக்கு ஒரு பவரும் கிடையாது, பிரசிடென்ட்க்கு பவர் கிடையாது. ஏதோ நாங்க சட்டம் போட்டாலும் 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். இந்த முழு பெஞ்ச் என்ன சொல்றாங்க? 3 விஷயம் சொல்றாங்க. என்ன? ஒரு விஷயம் என்னன்னா, குடியரசுத் தலைவருக்கோ, ஆளுநருக்கோ எந்த விதமான கட்டாயம் நாம வகிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் வகிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இந்திய அரசியல் சட்டத்துல கிடையாது. வி கேனாட் டைரக்ட் பிரசிடென்ட் இதற்குள்ள பண்ணியாங்க. சோ சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் போட்டிருக்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து சரியில்லைங்கிறத சொல்லிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவது என்னன்னா, பரடிவாலா பெஞ்ச்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னா, அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது அப்ரூவல் வரல வச்சுக்கோ, 3 மாசத்துக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா அது அப்ரூவல் வந்த மாதிரி நினைச்சுன்னு அது சட்டம் ஆயிடுதுன்னு சொல்லலாம்னா, அதையும் நிராகரித்துட்டாங்க. ஆமா. அவங்க சொன்னாங்க அப்படி நம்ம பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. எங்க சட்டம் ஒண்ணு இல்லையோ அந்த சட்டத்தை இவங்க வகிக்கலாம். அதாவது ஆர்டிகல் 142 கீழ இருக்குது. இவங்க சொன்னாங்க 142 இருக்க நம்ம கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் பவர் ஃபிக்ஸ், நம்ம டிசைட் பண்ண முடியாது. அத நிராகரிச்சுட்டாங்க. 3வது அதே நேரத்துல என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க, அரசியல் காரணத்துக்காக ஒரு ஆளுநரோ இல்ல குடியரசுத் தலைவரோ அது இது பண்ணலைன்னா அது மேல தே கேனாட் சிட் ஆன் தி ஜட்ஜ். அதாவது ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். அதுவும் கரெக்ட். அப்படி சொன்னாங்க. இந்த 3ல பாத்தீங்கன்னா 2 மேட்டர்ல டிஎம்கே சொன்னதோ, டிஎம்கே ஆளும் தமிழ்நாடு சொன்னதோ, இல்ல கேரளத்தோட அரசு சொன்னதோ ரிஜெக்டட். ஒண்ணே ஒண்ணு என்ன ஒத்துனாங்க, கவர்னர் இதுல வந்து அதுல தே கேனாட் சிட். அதுல அது வேற சும்மா ஒண்ணும் பண்ணாம இருக்க முடியாது. அது ஒண்ணுதான் வெற்றி. ஆனா ஸ்டாலின் இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிட்டாரு, இல்ல இல்ல எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி. வெற்றி இல்ல அது. அதே நேரத்துல இப்ப என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஆர்டிகல் 200 ஒண்ணு இருக்கு. இதுல கவர்னரோட பவர்ஸ் இருக்கு. அதுல ஆர்டிகல் 200 இந்திய அரசியல் சட்டம் கவர்னரோட பவரை பத்தி சொல்றது. ஒரு மசோதா பாஸ் பண்ணி வந்துச்சுன்னா அது என்ன செய்யணும்? ஒரு முறை வந்ததுன்னா அவர் திருப்பி அனுப்பலாம். 2 முறை வந்ததுன்னா அது ஒத்துக்கணும். இல்ல அவர் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பலாம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இது அந்த 200 சொல்வது. ஸ்டாலின் சொல்றாரு அது மாதிரி ஒண்ணுமே கூடாது. கவர்னருக்கு அந்த பவரே இருக்கக்கூடாது. சென்டர் எங்க கையில வந்துச்சுன்னா நாங்க இதை எடுத்துருவோம். இந்த ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷனே மாத்திரோன்னு நீ சொல்லியிருக்காரு. ரொம்ப இதெல்லாம் டேஞ்சரஸ். நடக்க வேண்டிய, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு வழியே கிடையாது. ஆமா. இதுல என்னன்னா, அவங்க So, தான் தேர்தலும்போது கான்ஸ்டிடியூஷன மாத்தறதுக்கு வந்து பாரதிய ஜனதா முயற்சி பண்றதா சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இது சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற ஒரு பிரசிடென்ட் கேட்ட அட்வைஸ், அதாவது நீங்க சொல்லுங்க, உங்க ஒப்பீனியன் என்னங்க சொல்லுங்க, ஒரு ஜுடிஷியல் ரெஃபரன்ஸுக்கு இது எங்களுக்கு சாதகமா வந்துருச்சுன்னு அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரச்சாரம். சாதகமா வரல. ஏன்னா ஒண்ணு, பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ டைம் லைன் செட் பண்ண முடியாதுன்னு போட்ட அந்த சுப்ரீம் கோர்ட் முதல்ல கொடுத்த தீர்ப்புக்கு எதிர்த்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது, எந்த இடத்துல வந்து ஒரு அந்த தீர்ப்புல என்ன சொல்லித்துன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஆயிடுதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கும் ஒத்துக்கல. அதே நேரத்துல ஒப்புதலுக்கு என்னன்னா, ஒரு கவர்னரோ குடியரசுத் தலைவரோ அது மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். அது ஒண்ணுதான் இவங்க லைன் இருக்குது. பாக்கி 2ம் அவங்களுக்கு எதிர்த்து இருக்குது. அதாவது சுப்ரீம் கோர்ட் முதல்ல கொடுத்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கு,
எங்களுக்கு அமோக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இதுல இருந்து இது பாத்தீங்கன்னா இது மாறி போயிருக்கு. சோ இப்ப என்னன்னா இது என்ன சொல்றாங்க, 10 மசோதா இருந்தது. எது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல தாண்டி எடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா சட்டம்னு பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அது அஃபெக்ட் ஆகாது. அது அஃபெக்ட் ஆகாத காரணம் என்னன்னா, அது அந்த தீர்ப்புல வந்துருது. ஏன்னா இது அட்வைஸ் தானே. திஸ் இஸ் நாட் எ வெர்டிக்ட். சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறது ஒரு தீர்ப்பு இல்ல. இது கொடுத்திருக்கிறது ஒரு ஆலோசனை. குடியரசுத் தலைவர் கேட்டதுக்கு ஒரு ஆலோசனை வழங்கி இருக்காங்க. ஒரு அட்வைஸ், ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்து தான் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது பாருங்க, இதுக்கு மேல ஃபர்தரா என்ன போகுதுங்கிறது பார்க்கணும். ஏன்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி இது இல்ல கன்ஃபியூஷன் வரும் இதுல. ஏன்னா மேற்கொண்டு திருப்பி வருவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இப்ப அந்த மாதிரி ஃபுல் பெஞ்ச் சொன்ன பிறகு இது பெரிய தீர்ப்பு, இது பெரிய முழு ஃபுல் கோர்ட் சொல்றது. அது ஒரு ஒரு டிவிஷன் பெஞ்ச் சொன்ன மேட்டர். அத ஏன் வந்து வந்து இந்த கோர்ட் வந்து அதெல்லாம் கேன்சல் ஆயிடும். இப்ப அந்த டிவிஷன் படி எடுத்து சட்டமான மசோதாக்கள்லாம் வந்து இப்ப வந்து செல்லாதுன்னு ஏன் சொல்லல? குறிப்பா சொல்லாம இருக்கிற பட்சத்துல நம்ம எப்படி ஏன்னா எடுத்துக்கிறது அத? ஏன்னா பாருங்க, அது தீர்ப்பு இல்ல. ஒரு ஆல்ரெடி ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்புல இந்த ஃபுல் பெஞ்ச் அது ஒரு கேஸ் மாதிரி வந்துச்சுன்னா சொல்லுவாங்க. இப்ப திருப்பி என்ன ஆகும்னா, மத்திய அரசோ திருப்பி அப்பீல் பண்ணலாமே. இந்த மாதிரி ஒரு நீங்க அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க, அதனால அந்த தீர்ப்பை இப்ப இது பண்ணுங்கன்னு திருப்பி வரலாம். ஏன்னா முதல்ல கொடுத்தது ஒரு கருத்து குடியரசுத் தலைவர். இட் இஸ் ஆமா. நாட் எ வெர்டிக்ட், இட் இஸ் an ஆ. ஒப்பீனியன். இப்ப மேல்கொண்டு இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவித்த பிறகு அப்ப போட்டிருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு திருப்பி வருவாங்க. சோ பாசிபிள். இது லீகல் இது இருக்குது. இதுல ஒரு சிக்கல் இருக்குது. இது சிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா. கண்டிப்பா. ஆகையால் இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அந்த ஆர்டிகல் 200 இருக்கு பாருங்க, இந்திய அரசியல் சட்டத்துல குடியரசுத் தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது, என்ன பவர் இருக்கு, அதையே எடுத்துருங்க. நாங்க இங்க பாஸ் பண்ணிட்டோம்னா என்ன வேணா பண்ணலாம். ஆனா குடியரசுத் தலைவரோட பர்பஸ் என்ன? எந்த சட்டம், எந்த சட்டசபை, மாநில சட்டசபை பாஸ் பண்ணாலும் அது அதாவது இந்திய அரசியல் சட்டத்தோட இதுக்குள்ள இருக்கணும், கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, பார்லிமெண்ட் ஏதாவது பாஸ் பண்ணிருந்தா அதை எதிர்த்து நீங்க போட முடியாது. அப்படி 2 சட்டம் வந்தது வச்சுக்கோங்க. ஒரு மாநில சட்டசபை ஒரு சட்டம் கொண்டு வருது. அது ஆல்ரெடி பாராளுமன்றம் பாஸ் பண்ண சட்டம் இருந்ததுன்னா பாராளுமன்றம் பாஸ் பண்ண சட்டம் தான் இருக்கும். அதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்குது. The will of the people as expressed by parliament will prevail அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்றது. அதனால இதுல வெற்றி கொண்டாடுறது கொஞ்சம் இஸ் ப்ரீமெச்சூர். அடுத்த கேள்வி வந்து உங்கள்ட்ட நான் கேட்க நினைக்கிறது, டெல்லி ரயட்ஸ் குறிச்சது. இன்னைக்கு வந்து அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி ராஜு 2 நாளா அவர் ஆர்குமென்ட்ல இருக்காரு. அவர் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. இவங்க பிளான் பண்ணது வயலன்ஸ் மட்டும் இல்ல. அத தவிர சோக் அஸ்ஸாம் அவுட் ஆஃப் இண்டியா. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தின அப்டேட்ஸ் டெல்லில என்ன சார்? இல்லைங்க, அந்த டயத்துல டெல்லியில நடந்த மத கலவரம். அது நடந்தது, ஏன் நடந்தது, எப்ப நடந்தது? இப்ப அமெரிக்கா குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இங்க வந்திருந்தார். அவர் வந்துட்டு இருக்கிற 2வது நாள் இது ஆரம்பிச்சது. அப்பதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது என்ன காமிக்க நினைச்சாங்க, மோடி அரசு பின்னாடி அமெரிக்கா முழுமையாக ஒரு சப்போர்ட் கொடுக்கிற நேரத்துல இங்க சிறுபான்மையர் மீது ஒரு இது இருக்குது, நிலவரம் சரியில்லை, டெல்லியிலேயே சரியில்லை, அதனால மோடி அரசை நீங்க இவ்வளவு புகழாதீங்க, மோடி அரசோட இவ்வளவு ஒத்துழைக்காதீங்க, அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்காக தான் செய்யப்பட்டு. இல்லாட்டி அந்த டயத்துல அந்த ரைட்ஸ் அவசியம் இல்லை. அது கிளம்பின அது அந்த மாதிரி கிளம்பிச்சு. ஏன்னா அப்ப குடியரசுத் தலைவர் இங்க இருந்தாரு. ரைட் ஸ்டார்டட் ஆன் த டே ஹி வாஸ் ஹியர். சோ அந்த ஒரு நாள் அவர் கிளம்பி போறவரில் அந்த இடத்துல கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் இருக்கும்போது இந்த கலவரம் டெல்லியில பண்ணி காமிச்சாதான் அமெரிக்கா மூழ்ச்சிக்கும், டொனால்ட் ட்ரம்ப் மூழ்ச்சிப்பாரு, மோதிக்கு ஒன்னும் அவர் பாருங்க மோதியால கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மெசேஜ் கொடுக்கணும். சோ இதுல ஒரு பெரிய சதி இருந்தது. அந்த சதியில தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம், அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஆம். அதை எதிர்த்து போராட்டம் மாதிரி பண்ணி அங்கங்க கலாட்டா செய்வது. அப்புறம் அந்த ராம்நவமி போது ப்ரொசஷன் போகும்பொழுது அதுல தாக்குதல் செய்த ஒரு கம்யூனல் ரைட்ஸ், அதாவது ஒரு இந்து முஸ்லிம் கலவரம் காமிச்சு இந்தியாவோட பேரை கெடுக்கணும். தலைநகரத்துல எதுவுமே செய்தி இல்லை, டெல்லியில சரியில்லை, மோடி அரசுக்கு எதுவுமே சரியில்லை, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ட்ரம்புக்கு காமிக்கணும், அமெரிக்காவுக்கு காமிக்கணும். அதுதான் உத்தேசம் சிவகுமார் சார். அதனால்தான் அது சரி செய்யப்பட்டது. என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறார்களோ, யாரு மேல கேஸ் ஓடிட்டு இருக்கோ, யாருக்கு பெயில் கிடைக்கலையோ, யாருக்கு ஜாமீன் கிடைக்காம இருக்கிறதோ, அவர்கள் மீது இருக்கிற எவிடன்ஸ் என்னங்கிறதான் எடுத்து சொல்கிறாங்க கோர்ட்ல. ஓகே. அதுல வீடியோ எவிடன்ஸ் வருது, இவங்க சதி போட்ட இதெல்லாம் வருது. இப்ப அடுத்த கேள்வியா நான் உங்கள கேட்க நினைக்கிறது, ஒரு ஒரு கமெண்ட் ஆன் த பீகார் ஓட நியூ கவர்ன்மென்ட்ல. அவங்க 26 கேபினெட் மினிஸ்டரோட
அதுல வந்து பிஜேபி 14 பேரு. அதுல 8 பேர் வந்து ஜேடியூல இருந்து, 2 பேர் வந்து லோக் ஜன்சக்தி, அவாமி மோர்ச்ல இருந்தும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சால இருந்தும் இருக்காங்க. ஸோ இத பத்தின இந்த இந்த அமைச்சரவைய பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுல ஏதாவது புதுமை ஏதாவது இருக்கா? இவங்களால அவங்க குடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் வந்து சரியா செயல்படுத்த முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு நேற்றைக்கு பதவி பிரமாணம் ஆச்சு. இந்திய அவர்களுக்கு போர்ட்போலியோ எல்லாம் அலாட் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முதல் முறையாக 20 ஆண்டு காலம் நிதிஷ்குமார் உள்துறை அமைச்சகம் தன் கையில தான் வச்சிருந்தார். அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் டிபார்ட்மெண்ட். முதல் முறையாக பிஜேபியோட தலைவர், அதாவது துணை முதல்வர் சம்ராட் சௌத்ரிக்கு கொடுத்துட்டார். இதை தவிர்த்து உங்களுக்கு பிடபிள்யூடி அதுவும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு போயிருக்கு. பல முக்கிய இலாக்காக்கள்லாம் போயிருக்கு. இரண்டாவது விஷயம் என்னன்னா, டோட்டலா பீகார்ல 36 அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனா இவர்கள் 26 தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஜேடியு இது பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்குது. அண்ட் குஷ்வாஹா கம்யூனிட்டில இருந்து அவங்க இன்னும் முழுக்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல நிதிஷ்குமார். அதனால இப்போதைக்கு 26 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 10 இடங்கள், இன்னும் 10 அமைச்சர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒண்ணு. இரண்டாவது, இவங்க சைட்ல பிஜேபி சைட்ல 16 பேர். இந்த 16 பேர்ல பாத்தீங்கன்னா பல புதுமுகங்கள். முன்னாள் அமைச்சர் இருந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதிகமாக இருப்பது புதுமுகம். ஏடியு சைட்ல இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களே வந்துட்டாங்க, அவ்வளவு புதுமுகம் கிடையாது. நான் சொல்வது போல இன்னும் 10 இடம் காலியா இருக்கு. சோ அதுல புதுமுகங்கள் வரலாம். இப்ப இதுல இந்த அரசுக்கு என்ன ஒரு புது இது பாத்தீங்கன்னா, இது வந்து 10வது முறை அவர் எடுத்துட்டு இருக்காரு ஓத் ஆஸ் சிஎம். இதுல வந்து பல வந்து இந்த தடவை என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற அமோக வெற்றிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் அமலாக்குவதற்கான ஒரு 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 கமிட்மெண்ட் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது இவங்களோட தேர்தல் பத்திரிகை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. பிரதமர் மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கேரண்டி கொடுத்திருக்காரு, இதை எல்லாம் நாங்க அமல்படுத்துவோம், இதான் என் கேரண்டி பீகார் மக்களுக்கு. சோ ஆகையால் இந்த தடவை பாத்தீங்கன்னா பீகார் மினிஸ்டர்ஸ், பீகார்ல இருக்கிற பிஜேபி மினிஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜேடியு மினிஸ்டர்ஸ், என்டையர் என்டிஏ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ், மத்திய அரசு முழுமையாக பல திட்டங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா இதை இம்ப்ளிமெண்ட் கிரவுண்ட்ல பண்ண வேண்டிய அடுத்த 4 வருஷத்துல இது பண்ணி காமிக்கணும். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் 2029 வந்துடும், இது 2025. அடுத்த 4 வருடத்துல கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் அமல்படுத்தணும். ஆல்ரெடி பல சாதனைகள் புரிந்திருக்கு இந்த என்டிஏ கவர்மெண்ட், அதனால்தான் இவ்வளவு இது கிடைச்சது, அமோக வெற்றி. இரண்டாவது, எதிர்கட்சிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ஜாதி அடிப்படை கணக்கு மேல ஓட்டு விழுந்திருக்கு. ஏன்னா பீகார் மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, நிதிஷ் தலைமையில நடக்கிற அரசுல பல சாதனை புரிந்திருக்கு, பல மாற்றங்கள் பீகாருக்கு ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கணும் என்றால் என்டிஏ தொடர வேண்டும். என்டிஏ என்றால் பிஜேபி பிளஸ் ஜேடியு பிளஸ் அதர் ஸ்மாலர் பார்ட்டிஸ். சோ அப்படி இருக்கும் பொழுது திஸ் ஹேஸ் டு பி a performing government. அதை திருப்பி திருப்பி மோடி சொல்லிட்டே இருக்காரு. என்ன, யூ ரிஃபார்ம், பெர்ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம், இதான் அவரோட மந்திரம். ஆகையால் இப்ப நிதிஷ்குமார் அது தவிர்த்து நீங்க பார்த்திருப்பீங்க, நிதிஷ்குமார் மோடி மேல அவ்வளவு இது வச்சிருக்காரு. இப்ப ஏர்போர்ட் சென்ட் ஆஃப் வீடியோ எல்லாம் வருது பாருங்க, அவர் அப்படியே கால் தொணனன்னு கூட நினைக்கிறாரு, அவ்வளவு முழு ஃபெய்த் வச்சிருக்காரு நிதிஷ்குமார் மோடி மேல. பீகார்ல ஒரு பெரிய மாற்றம் வந்தாச்சு, இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். மக்களுக்கு பல வேலை வாய்ப்புகள், பீகாருக்கு இண்டஸ்ட்ரீஸ் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். இதுல மோடி கமிட்டடா இருக்காரு, நிதிஷ் கமிட்டடா இருக்காரு. மோடி பிளஸ் நிதிஷ் பிளஸ் மோடி ஆர் மோடி பிளஸ் நிதிஷ் நிமோங்கிறாங்க. நமோ, இது நிமோ. ஓகே. சோ இந்த நிமோவோட இது பாத்தீங்கன்னா பப்ளிக்ல நமக்கு உடனே செய்யணும். ஏன்னா ஒரு அரசு ஆட்சி பொறுப்பு எடுத்துருதுன்னா அப்பவே மீட்டர் டவுன் உடனே நம்ம செய்யணும். அதை தொடர்ந்து பிரதமர் வந்து மானிட்டர் பண்ண போறாங்க. பீகாரோட புது வளர்ச்சி திட்டங்கள் பின்னாடி மோடியோட ஒரு கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்கும். நன்றி சார். ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட இணைஞ்சு பல விதமான கருத்துக்களை நீங்கள் ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டீங்களே. நேயர்களே, பார்வையாளர்களே, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.